என்னடா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு துஆவை கேட்டால் அந்த துஆவை அல்லாஹ் 3 வழியில ஒன்றுல என்ன செய்யறான், ஏற்றுக்கொள்கிறான். ஒன்று, அவன் கேட்டதை உடனே என்ன செய்கிறான், கொடுக்கிறான். அல்லது அவன் கேட்டதை மறுமையில் என்ன செய்யறான், நன்மையாக கொடுக்கிறான். அல்லது அவன் கேட்ட துஆவை வச்சு அவனுக்கு வர இருக்கிற ஆபத்தொண்டு என்ன செய்யறான். இந்த 3ல ஒரு அடிப்படையில் என்ன செய்யறான், நாங்க கேட்கிற துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படலாம். இது ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, மனுஷன் ஒரு துஆவை கேட்டு 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 கிடைக்கலன்னு என்ன செய்யப்படா போகக்கூடாது. ஒன்றோ கேட்டது நேரடியா கிடைக்கும், அல்லது நாங்க கேட்டிருப்போம் யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை தான் துஆ கேட்டிருப்போம், நமக்கு பரக்கத்து கிடைச்சிருக்காது. ஆனா போற போக்குல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், நம்ம தப்பி இருப்போம். விளங்குதா உங்களுக்கு? அப்படி நம்ம கேட்ட துஆவை வச்சு அல்ல வேற ஒரு நலவை என்ன செய்யலாம், தரலாம். அல்லது நம்ம கேட்ட துஆவை உலகத்துல ஏற்றுக்கொள்ளாம அதை என்ன செய்யலாம், அல்ல மறுமையில கேட்ட துஆவுக்குரிய நன்மையாக தரலாம். இப்ப இந்த துஆல வருது எப்படி, ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடி அல்லாஹும்ம இன்னி அபுதுக வபுனு அமதிக நாசியதி பியதிக இன்னி அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக் சம்மைத பிஹி நஃப்ஸக வ அல்லம்து ஆத மினல் கிக். இந்த துஆவை கேட்டுட்டு யா அல்லாஹ் என்ன கஷ்டத்தை போக்குன்னு கேட்டா அல்லாஹ் அவனோட பிரச்சனையை போக்கி சந்தோஷத்தை தாரான்றது. அதுக்கு முரணாண்டு கேட்டா அதுலயும் வருது, ஒரு துஆ ஏற்றுக்கொள்ளப்படுறதுல ஒரு பகுதி என்ன, அதையே கொடுக்கிறது. அதுல உள்ள பகுதி தான் இது. இந்த முறையில கேட்டா அவரோட பிரச்சனை என்ன செய்யும், நீங்கும்ன்றது. எனவே என்ன, அந்த துஆ உள்ளுக்கு அந்த 3 அம்சத்துள்ளுக்கு ஒரு பகுதியில அடங்குது. இந்த பகுதி எது, இந்த முறையில கேட்டா அவரோட கஷ்டம் என்ன செய்யும், போக்கப்படும்ன்றது. அந்த வகையுள்ளுக்கு என்ன செய்யக்கூடியது, அடங்கக்கூடியது.